இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு சொன்னாலும் அது துல்லிதமாக சொல்ல முடியாது. காரணம், இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் ஜாதகத்தில் தற்காலத்தில் நடக்கும் தசா புக்திகள் என்பது நீங்கள் போன பிறவியில் வாழ்ந்த அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்தை உலகின் எந்த மத கடவுளாலும் சொல்ல முடியாது. நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவோடு தெரிந்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாத ராசி பலன்களையும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை நீங்கள் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்கள், அன்பில் நான் தற்போது பராபவ வருடம் ஆனி மாதம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு மாத கால பாத ராசி பலாப்பலை சொல்கிறேன். காலம் 17 ஆகஸ்ட் 2026 முதல் 17 செப்டம்பர் 2026. என்ன விருச்சிக ராசி நண்பர்களே, 2025 ஜூன் டு 2026 ஜூன் மனைவி தாலியை கூட அடகு வச்சுட்டீங்க. இப்ப எல்லாமே மூட்டுற நேரம் தான். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணுன்ற மாதிரி. நீங்க ஊருக்கு கொடுக்க வேணாம், ஓடி ஓடி உழைச்சு உங்க வீட்டுக்கு கொடுக்க போறீங்க. அப்படிப்பட்ட நேரத்துல தான் இருக்குது. இந்த மாதம் பிறக்கும் போதே முதல் தொகை வருகிறது. நோட் பண்ணுங்க, 9 தொகை வருது. அடுத்து உள்ள வைங்க, கடனுக்கு தான் கட்ட வேண்டியது இருக்கும். அதை இந்த மாசத்துல உங்க வாயில ஒரு ஆவி உட்காந்துக்கிட்டு இருக்குது. நீங்க பேச மாட்டேன்றீங்க, உங்களை மீறி அது பேசிடுது. சில நேரங்கள் அது சாதகமாகுது, சில நேரங்கள் அது பாதகமாகுது. சொத்துக்கள் கைவிட்டு போயிடுமான்னு கடந்த ஒரு வருஷம் இஎம்ஐ கட்ட முடியல. அதுல இந்த மாசம் ஒரு இஎம்ஐயாவது கட்டுறீங்க. தாயின் உடல்நலத்துக்காக பணம் செலவு பண்றீங்க. காது மூக்கு தொண்டை பிரச்சனை ஏற்கனவே இருந்ததுன்னா அதில் இந்த காலகட்டத்தில் சில பிரச்சனைகள் கொடுக்கும். உங்கள் முயற்சிகள் 1க்கு 3 மடங்கு 1க்கு 4 மடங்கு அப்படின்ற அளவுக்கு முயற்சிகள் அதிகமாக பண்ணுவீங்க. ஆசனம் வியாதி மூலம் பௌத்திரம் இருந்தால் ஆசன வாயில் ரத்தம் சில பேருக்கு வழியும். பெண்களாக இருந்தால் பீரியட்ஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக போகும். பிறகு பெரிய மனிதர்களுடைய சேர்க்கை, பெரிய மனிதருடைய உதவி, மேலதிகாரிகளுடைய உதவி, பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள், நல்ல படித்தவர்கள், அவங்களால ஒரு பொருள் உதவி கிடைக்குது. அரசாங்க உத்தியோகத்துக்கு நீண்ட நாட்களாக ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது. திருமணத்திற்காக நீண்ட நாட்கள் ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு அடிப்படை ஜாதகத்தில் கல்யாணம் ஆகுன்ற கிரக அமைப்பு இருந்தால் மட்டும் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஏன்னா இப்பெல்லாம் பார்த்து சொல்லணும். கால தேச வர்த்தமானம், இடம் பொருள் ஏவல், இன்னைக்கு நாட்டு நடப்பை வச்சு தான் இதெல்லாம் சொல்லணும். சும்மா எடுத்து போகிற போக்கில் அடிச்சு விடு 10 12 குழந்தை பிறகும், அதுக்கப்புறமா கல்யாணம் நடக்கும், அப்புறம் கடன் அடைப்ப, அப்புறம் பசங்க நல்லா படிப்பாங்க, இப்படியே சொல்லிட்டு இருந்தாக்கா அதுக்கு பேர் என்ன சொல்ல வருது, சும்மாவே ஒரு ஆளை உட்கார வச்சுக்கிட்டு இது ஒரு மங்கள வார்த்தைன்னு அர்த்தம். ஜோதிடம் என்பது மங்கள வார்த்தை அல்ல. நல்லது பாதி இருக்கும், கெட்டது பாதி இருக்கும். இந்த ரெண்டுமே சேர்ந்தாதான் நாடகம் ஆரம்பிக்கும். நல்லது மட்டுமே இருந்ததுனாக்கா அவ்வளோதான். 24 மணி நேரம் மனைவியை நான் காதலிக்கிறேன்னா அந்த மனைவி அதுக்காகவே உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. என்னங்க இருந்தால் லூஸ் மாதிரி காலிலிருந்து நைட்டு வரலாம் ஐ லவ் யூன்றோம். ஊழல் இருந்தால்தான் கூடல். கெட்டது ஏன் இருக்குது? அது இருக்கிறதுனால தான் நீங்கள் வாழ்க்கை உங்களுக்கு ரசாபாசமாக மாறுது. நல்லது மட்டுமே இருந்தால் கம்முன்னு உட்காந்து இருக்க வேண்டியது தான். நல்லது 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 செயலே பட மாட்டேங்க. உங்களை செயல்பட வைக்கிறது தான் கெட்டது. அதனால தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் தான் கரண்ட்டு லைட் எரியும். ஒரு பாசிட்டிவ் தான் சார் நாங்கள்லாம், எங்களுக்கு நெகட்டிவே வேணாம் சார் அப்படின்னா கரண்ட்டே வேலை செய்யாது. கரண்ட்டுக்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இருக்கும். இருந்தால் தான் ஒரு லைட்டே எரியும். வாழ்க்கை என்ற லைட் எரியறதுக்கு கூட உங்களுக்கு பாசிட்டிவ். ஜோதிடத்தில் அதே தான். ஒரே கிரகம் 50% நல்லது செய்யும், அதே கிரகம் 50% கெட்டது செய்யும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு லைஃப் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணவங்க, அதுக்கான குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் எழுதினவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள்ள சில சண்டை சச்சரவுகள் வரும், எச்சரிக்கையாக இருக்கணும். பிரிவினை வரணுன்ற ஜாதகத்துக்கு பிரிவினை வரும், மற்ற ஜாதகத்துக்கு வராது. அப்படி புரிஞ்சுக்கணும். பிறகு இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரு 5 நிலைகள் சொல்ல போகிறேன். முதல் நிலை 14 ஜூலை 2026 முதல் 10 ஆகஸ்ட் 2026 நல்ல நேரத்தில் ஒரு கெட்ட நேரம். இந்த நேரத்தில் பொருளாதார டைட்டு, பண டைட்டு கடுமையாக இருந்திருக்கும். பிள்ளைகள் உடல்நலம் பாதிச்சிருக்கும், அதுக்காக கொஞ்சம் செலவாக இருக்கும். 2வது நிலை 26 ஜூலை 2026 முதல் 17 செப்டம்பர் 2026 தான். ஆமாம், ஒர்க் லோடு அதிகமாக இருக்கும். இஎம்ஐ கட்ட முடியுமான்ற பயம் வந்திருக்கும். ஆமாம், ஹவுசிங் லோனு, அதுக்கப்புறமா வீட்டு வாடகை கட்ட முடியுமான்ற பயம். 3வது நிலை அதுதான் கிட்டத்தட்ட 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026 முதல் 17 செப்டம்பர் 2026. இந்த நேரம் கணவனால் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு சுகம் தருவதால் மனைவிக்கு பணம் கிடைத்தல், மனைவிக்கு சுகம் தருவதால் கணவனுக்கு பணம் கிடைத்தல். இப்படியே லிவிங் டுகெதர், காதலர்கள், ஆமாம், எல்லா விதமான உறவுகளில் உள்ளவர்களுக்கும் புரிஞ்சுக்கணும். 4வது நிலை 8 செப்டம்பர் 2026 முதல் 17 செப்டம்பர் 2026. இந்த காலகட்டம் ஷேர் பிஸ்னஸ்ஸு, ஸ்பெகுலேஷனு, கொடுக்கல் வாங்கல், புரோக்கரேஜு, ஐடி ஃபீல்டில் ஏற்கனவே
வேலை இழந்தவங்க இப்போ வேலை கிடைக்கும். 14 ஆகஸ்ட்லேருந்து ஐடி ஃபீல்டில் வேலை இழந்தவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? 8 செப்டம்பர் 2026 17 செப்டம்பர் 2026 வேலை கிடைக்கும். எப்போ வேலை பறிபோச்சு ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கும் சரி, ஷேரில் எப்போ நீங்கள் பணத்தை விட்டீங்க, அது 14 ஆகஸ்ட் 2026 ஆமாம் பணம் விட்டுட்டீங்க. எது வரலும் பணம் விட்டீங்க? 14 ஆகஸ்ட் 2026 12 செப்டம்பர் 2026 பணம் விட்டீங்க. இப்போ விட்டதை பிடிக்கிற நேரம் தான் 12 செப்டம்பர் 2026 17 செப்டம்பர் 2026 ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் ஷேரில் விட்டது அது வராது, வேலை விட்டவங்களுக்கு வேலை கிடைக்கும். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவர நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தருகிறேன். அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தாரையும் தற்காத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.